ஏதோ நான் பதில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்களாம் படித்தவங்க, நான் படிக்காதவன், தெரியாத மாதிரியே கேள்வி கேட்டுறாரு. பல மேதைகள் வந்துட்டாங்கய்யா உங்கள்கிட்ட பல மேதைகள் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு போயிட்டாங்க. சரி, யாருக்குமே பதில் இல்லைன்ற இதே கிடையாது. எல்லாருக்கும் நல்ல பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. சரி, அதனால் வந்து அதாவது இல்லாத கேள்வியே கிடையாது, இருக்கிற கேள்வி தான். மனிதனுடைய வாழ்வு இருக்குதப்பா, அவன் மனசில் ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி வந்து சந்தேகம், எது உண்மை எது போய் தெரியாது ஒன்று. அப்போ இந்த கேள்விக்கு விடை வேணுமே. அப்பா கிட்ட கேட்டேன், அம்மா கிட்ட கேட்டேன், அண்ணன் தம்பி கிட்ட கேட்டேன், நண்பர்கள் கேட்டேன், விடை கிடைக்கல. சரி, இதுக்கு யாருக்கிட்ட போனால் விடு, அந்த சாமியார்கிட்ட போனால் ஒரு விடை கிடைக்கும்பா. சரி, அந்த சாமியார்கிட்ட போய் விடை கேட்குறோம். அப்போ அந்த சாமியார் சொல்லணும் விடை, அதுக்கு பதில் கரெக்டான அவருடைய கேள்விக்கு என்னவோ அதுக்கு பதில் சொன்னால் அவர் திருப்பி எங்கேயும் போக மாட்டார், அங்கேயும் நின்றுடுவார். ஆமாம். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் கேள்விக்கு பதில் சொல்லாத எதையோ சுற்றி வளைச்சி குழப்பும் போது அவன் இன்னும் 10 இடத்துல தெரிஞ்சுக்கினே இருப்பான். ஏன்னா அவன் சந்தேகம் தீர்ற வரைக்கும் தெரிவான். ஒரு மனுஷன் யார் அந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் தெரியும், இதுதான் பதில். இல்லைப்பா நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாதுப்பா, வேறு எங்கேயாவது கேட்டுக்கோன்னு சொல்கிறது தப்பே கிடையாது, ஒன்றும் தாழ்ந்து போகிறதில்ல. ஆமாம் ஆமாம். இல்லை தெரியாததை ஒளறி அவன் ஏற்கனவே குழம்பி போய் உங்கள்கிட்ட வந்துக்கிறான், இன்னும் நீ குழப்பி விட்டீன்னா அவனுக்கு எதுக்கு நீ குருன்னாக்கா அதுக்கு பேர் என்ன? குழப்பமான சீடனை தெளிவுபடுத்துறது தான் குருவனுடைய வேலை. அதுக்கு தான் குருன்ற பேரே. இல்லைன்னா குருன்னு சொல்ல வேண்டியதில்லை, உன்னை ஒரு மனுஷன் சொல்லிட்டு போகலாமே. அப்போ குருன்றவன் யாராக இருக்கணும், எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவன் வாழ்க்கையில் எதுவுமே தெரியாத ஒரு வேஷம் கட்டின்னு வந்துட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டுனா பதில் சொல்ல தெரியாமல் போனால் அவன் இன்னும் குழம்பிடுவான். ஆமாம். இதுதான் இன்னைக்கு மனுஷனுங்க எதுன்னு உண்மைன்னு தெரியாமல் குழம்பி போய் தெரிஞ்சுன்னுக்குறது. ஏதோ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்ச பதிலை நம்ம சொல்கிறோம், அவங்க சரின்றாங்க. நமக்கு தெரியலன்னா நான் சுத்தமாக சொல்லுவேன், தெரியல நான் ஒன்றா. அதனால் எனக்கு 16 வயசாக போகிறதில்ல, இல்லை பதில் சொன்னதால் 75 வயசாக இருக்க போகிறதில்லை. தெரிஞ்சதை தெரியும், தெரியாத தெரியாது. இதை பழகணும் சொல்கிறதுக்கு. இல்லைங்க அவர் கேட்டாருங்க, நான் எப்படிங்க அவர்கிட்ட சொல்லாத இருக்க முடியும்ட்டு எதையாவது போட்டு குழப்பக்கூடாது. அவன் இன்னும் குழம்பி போய்டும், அவன் வாழ்க்கையே வீணாக கெட்டு போயிடும். அந்த மாதிரி குழப்பமான வேலைக்கு நான் போகிறதில்லை சாமி. கேளு சாமி, தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறேன் சாமி. சொல்லு ஐயா. ஆன்மீகத்துடைய உச்சம் ஞானம். இங்கே எல்லாருமே வந்து ஞானம் தேடி தான் வந்திருக்கோம். ஆன்மீகத்தினுடைய உச்சம் ஞானம் இல்லை. சரிங்க. ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம் யோகம், ஆன்மீகத்தினுடைய முழுநிலை ஞானம். ஆன்மீகத்தினுடைய உச்சம் இறைவனோட கலத்தல். நீ இல்லாமல் போகிறது. நீ எப்போ இறைவனோட கலந்து இறைவன்லேருந்து வந்த நீ இறைவனோட போய் கலந்தையோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். முடிவாய் போச்சு. இப்போ நிறைய பத்திரிகை இங்கே போடுவாங்க, இந்த செத்து போனால் சிவலோக பதிவு அடைஞ்சார், வைகுந்த பதிவு அடைஞ்சார், இவர் தான் இட்டன் போய் விட்டு வந்த மாதிரி, இவர் இட்டன் போனவர், இவர் இங்கே வருவார், பத்திரிகையில் போடுவாங்க. அப்படி அந்த சிவலோக பதவியோ வைகுந்த பதவியோ அடைஞ்சான்னா அவன் திரும்ப போகிறதில்லை, இறைவனோட கலந்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பிறப்பு எங்கேருந்து வரும்? ஜனனம் நடக்குமா? மரணம் அடைஞ்சவனா சிவலோக பதவி வைகுந்த பதவி அடைஞ்சான்னா? சிவலோக பதவி வைகுந்த பதவி யாரால் அடைய முடியும்? மனத்தை எவன் அழிச்சானா அவனால் மட்டும்தான் அடைய முடியும். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் நான் உபதேசம் கொடுத்துக்கிறோம். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் யோகம். மனம் அழிஞ்சால் ஞானம். ஞானத்தினுடைய உச்சநிலை இறைவனோட கலத்தல். அதை தானே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு விடைக்கு சொன்னார். அதுக்கு அற்புதமான விளக்கங்கள் சொன்னார். எத்தனையோ மகான்கள் ஆன்மீகம் பேசினாங்க, ஆனால் மக்களுக்கு புரியாத ஆன்மீகமாக பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் பேசுனதெல்லாம் உண்மைதான், அதில் ஒன்றும் பொய் பொருட்டு கிடையாது. ஆனால் இந்த பாமர ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாமல் போயிடுச்சு, அதை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசலை அவங்க. ஆனால் அந்த பாமரை மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசினவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒவ்வொரு அவனுக்கு புரியறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கதை உருவாக்கணும். அந்த கதைகளை உருவாக்கி அந்த கதைகள் வழியாக அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி அவருக்கு அந்த தெய்வீகத்தை ஒப்புக்கூட்டினார். ரொம்ப அற்புதமான மகான் அவர்.
எல்லாரும் அவங்கவுங்கள யாருமே யாருக்கும் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. மகான் ஞானின்னும் போது ஒரு நிலை தாங்க. அதில் யார் நிலையும் தாழ்ந்தவங்க கிடையாது, யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, எல்லா மகானும் உயர்ந்தவங்க தான். ஆனால் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுல இப்போ நம்ம எல்லாரும் கடவுளை பற்றி பேசுனாங்க. என்ன புரிஞ்சது கடவுளை பற்றி? இந்த ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சது? எது கடவுள்னே தெரியாத குழப்பத்தில் இருக்குது. அதானே கடவுள் வழிபாடாகுது. அது பக்தி. ஆனால் கடவுள் நீ தான், உனக்குள்ள இருக்குது கடவுள், உன்னை தேடுன்ற நான். அப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? ஆமாம், நான் இல்லைன்னா கடவுள் இல்லையே அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? இந்த தெளிவை உண்டாக்குனவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்றாரு 3 பதுமைகள் செய்தான். ஒரு பதுமை கல்லில், பதுமைனா பொம்மை, ஒரு கல்லில் ஒரு பொம்மை செய்தான், ஒரு பொம்மை துணியில் செய்தான், ஒரு பொம்மை உப்புல செய்தான். இந்த 3 பொம்மையை அமைத்தும்போது கடவுள்ன்ற கடலில் கலந்தான். கலந்தாக்கா இந்த கல்லுன்ற பொம்மை அந்த நீரை வலிக்கல, கடவுளுடைய சக்தியை வலிக்க முடியல. அதால துணியில் செய்த பொம்மை கடவுளுடைய சக்தியை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிச்சு. உப்புல செய்த பொம்மை கடலோட கரைஞ்சி போச்சு. அப்போ உப்பு பொம்மை காணோம். அதான் உச்சம். ஞானத்தினுடைய உச்சம் எது அப்படின்னா, கடவுளோட நீ எப்போ கலக்குறியோ அது ஞானத்தினுடைய, அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு இல்லை உனக்கு. அதான் உச்சம். சொல்லு. அந்த மனம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். அவை சொல்லுது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் அப்படிங்கிறது. இப்போ நாம எல்லாமே கிரகஸ்தருங்க இங்க, அந்த நிலைக்கு போக முடியுமா? அந்த நிலைக்கு. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், வாக்கும் மனமும் இல்லாத நிலை மனோலயம் தேக்கின் அவ்வை. அது அவ்வைக்கு பொருந்தோம். ஏன்னா அவ்வைக்கு குழந்தை குட்டி கிடையாது, புருஷன் கிடையாது. 18 வயசுலேயே அது 60 வயசா மாறி போச்சு. இந்த இயற்கை சராசரி மனிதனுக்கு கிடைக்காது. ஆனா மனிதன் என்ன, நான் என்ன சொல்லினுக்கிறேன், உன்னை நீ அறிய கத்துக்கோ. மனத்தை அழிக்காத. மனத்தை அழிச்சுன்னா குடும்பம் கிடையாது. மனத்தை அழிச்சுனா உங்க அம்மா உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் புள்ள உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் ஊடு உனக்கு தெரியாது. அப்ப மனம் அழிக்காத, ஆனா மனத்தை சுருக்கிக்கோ. எல்லா செயலையும் செய். எதுலையும் நீ ஒட்டாம வாழ கத்துக்கோ. துன்பம் இல்லை உனக்கு. எதுல ஒட்டினாலும் சிலந்தி இருக்குது தெரியுமா, அது கூடு கட்டும். நல்லா வலை மாதிரி கட்டிட்டோம். ஆனா அந்த கூட்டுல இருந்து அதால வெளியே வர முடியாது. திருப்பி அதுலயே அந்த கூட்டிலேயே செத்து போயிருக்கும். அந்த மாதிரி இந்த பாசம், ஆசை, காமம், இந்த 3 கூட்டை கட்டிட்டு நீ அதுலயே செத்து போறியே. அது மாதிரி சாகாத, அதை விட்டு வெளியே வா. எல்லாத்தையும் நீ செய், எதுலையும் நீ ஒட்டி நிற்காதன்றான் நான் சொல்லினேன் இல்லையா? மனத்தை அழிக்காத. மனம் ஆயிடுச்சுன்னா உனக்கு எந்த செயலும் கிடையாது உலகத்துல. அது அவ்வை ஆயிடுச்சுன்னா அவ்வைக்கு தேவையில்லை மனம், கடவுள் மட்டும்தான் வேணும். மகான்களுக்கெல்லாம் கடவுளும் அவனும் லிங்க்கு. ஆனா மனிதனுக்கு, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் லிங்க்கு. இவன் மனத்தை அழிச்சுட்டு எங்கேருந்து ஓழிச்சு போடுவான், எங்கேருந்து வேலைக்கு போவான்? உன்னை அறிய கத்துக்குங்கோ. நீ பெரிய மகான் ஆகாத, பெரிய கடவுள் ஆகாத, மனுஷனை ஆறறிவு மனிதனை வாழ கத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்க நான். அதுதான் இங்கதான் இந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய குழப்பம் மனிதர்களுக்கு உருவாகுது. அதாவது மனசை அவங்க அழிக்கணும் அப்படின்னாங்க, நாம எப்படி இருக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. மனத்தை ஒடுக்கிக்கோ, மனத்தை அடக்கிக்கோ. மனம்ன்றது எப்படின்னா, அது ஒரு சின்ன விதை போட்டு ஒரு செடி முளைச்சா ஒரு 2 இலை மட்டும் வரும். முதல்ல வளர வளர என்ன பண்ணோம், 4 களை வரும். நல்லா வளர்ந்து நான் பெரிய மரமாகி 10 பேருக்கு நிழல் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த மரத்தை போய் நீ அடியோட வெட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற வீட்டு மேலாம் ஊஞ்சி எல்லாத்தையும் அழிச்சிடும் அது. அதனால அப்படி அழிக்கக்கூடாது. ஒரு கலையாக கழிக்க கற்றுக்கோ. அந்த கழிக்கிற கத்தி தான் யோகம். கழிச்சு முடிஞ்சதுன்னா ஞானம். அதனால கழிக்க கற்றுக்கோ. மரத்தை அடியோட வெட்டாத. அடியோட வெட்டினா நீ இருக்க மாட்ட. நீ இருக்கணும், உன் செயல் இருக்கணும். ஆனால் எதுலேயும் நீ ஒட்டி இருக்கக்கூடாது. அதுதான் ஆன்மீகம். ஏன்னா எல்லாரும் குடும்பம் வச்சுக்கிறாங்க. யாரும் 10 வயசுல திருஞான சம்பந்தம் மாதிரி 8 வயசுல ஞானம் பெற்று போகவும் முடியாது. 2வது இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாம வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம மீடியா வந்ததால மீடியாவில் பேசி இப்படி ஒரு பாதை இருக்குது, இப்படி ஒரு பையன் மதுரையிலேருந்து ஒரு வக்கீல் உபதேசம் வாங்கினாங்க புருஷன் பொண்டாட்டி. அவங்க சொல்றாங்க 13 வருஷம் வேற ஆசிரமத்தில் எங்களுடைய வாழ்க்கையை வீணா போயிடுச்சு. இப்படி ஒரு அதிசயமான வழி இருக்குதுன்னு தெரியாம போயிடுச்சு. இது மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க.
அப்போது இவ்வளோ பேரும் இந்த வாழ்க்கையில் அவங்க பெற்றாங்க, வளர்ந்தாங்க, படித்தாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடும்பம் நடத்துங்கிறாங்க. இப்போ போய் எல்லாரும் இமயமலைக்கு அனுப்ப முடியுமா? அது முடியாத, சாத்தியம் இல்லாத விஷயம். மகான்கள் மனத்தை அழிக்கலாம், மனுஷன் அழிக்க முடியாது. மனுஷன் மனசை அழிச்சானா இவன் மகான் ஆகிடுவான். மகான் ஆனா வீடு வாசல் தெரியாது போயிடும். அப்புறம் குழந்தை வீட்டில் நடுவோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். மனத்தை அடக்க கற்றுங்க. அடக்கத்து புலனடங்களால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் புலன் அடங்கும், புலனும் மனமும் அடங்கன்னா மூச்சு அடங்கணும். இது மூணும் ஒன்னோட ஒன்று லிங்க்கு. அப்போ இந்த புலன்களை அடக்கணும். புலன்கள் அடங்கினா மனம் அடங்கும், மூச்சு அடங்கினா மனம் அடங்கும். இந்த அடக்கத்துக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏதோ நீ கடவுள் ஆகிட்டு பெரிய ஞானி ஆகிட்டு நான் யாருக்குமே சொல்றது இல்லை. அது ஆகவும் முடியாது, அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. ஒரு ஞானி ஆகிறது அவன் பிறவியால் தொடர்ந்து வந்தால் தான் ஞானி ஆக முடியும். ஏதோ எடுத்த உடனே ஞானி ஆகிட முடியாது. கற்பனையில் பேசுறதே இல்லை. நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஆனால் உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உன்னுடைய உடலை மற, உன்னுடைய உயிரை நினை. ஏன்னா உடல் அழிய போகுது, உயிர் அழியா பொருள். இந்த அழியா பொருள் ஒவ்வொரு பிறவிக்கும் நீ எங்க விட்டையோ அங்கிருந்து தொடர ஆரம்பிப்ப. அதனால மனத்தை அழிக்காத. ஒரு செயல் செய்யணும்னா உனக்கு மனம் வேணும். இப்போ இங்கே வரணும்னா மனம் தான் நீங்க வர முடியும். மனம் இல்லாதவங்க இங்கே எப்படி வர முடியும்? முடியாது. அப்ப மனசு வேணும். ஆனா அது விரிவடைஞ்சு மற்றவனை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை வாழ வைக்கிற மாதிரி வச்சுக்கோ அந்த மனசை. அதனால நான் மனத்தை அடக்கிங்கன்னு தான் சொல்றேன், அழியுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. சித்தர்கள் சொல்றான் மனத்தை கொல்றான்றான். ஆமா, மனோநாசம் அப்படின்றாங்க. அது அவனுக்கு சாத்தியம். நீ கொன்னீனா என்ன ஆவ? கூட சேர்த்து உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பொட்டாட்டி எல்லாரையும் கொண்டு முடிய. அது இருக்கக்கூடாது. அடக்கிக்கும். உன்னுடைய செயலை செய், எதிலையும் நீ ஒட்டி இருக்காது. இது என்னாலதான் முடியும்னு நினைக்காத. உலகத்துல மகான்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்களை இறைவன் இந்த பூமிக்கு அமைச்சின்னேக்கிறான். ஒரு மகான் வந்த நான் தாங்க மகானே, என்ன மாதிரி மகானே இல்லைன்னு சொன்னான்னா அவனோட மூடம் யாரும் இருக்க மாட்டான்னு வேணான். இறைவன் உனக்கிட்ட செயல்களை நீ உலகத்துல செய்துக்கினே இரு. ஆனா ஒட்டாம செய், உனக்கு ஆபத்து இல்லை. எதுல நீ ஒற்றையோ அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாது, உன்னால சிக்கிப்ப இதுல. அதனால எனக்கு மனம் வேணும் செயல் இருக்கிறதுக்கு. ஆனா அந்த செயல் பிறரோட இணைஞ்சிடக்கூடாது. நீ பிரிஞ்சே இருக்கணும். உன் பொண்டாட்டி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பொண்டாட்டி கூட ஓட்டி, என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல கோடி பொண்டாட்டிங்க வந்தது, கோடி பொண்டாட்டி போச்சு. ஆமா, இது அவன் இந்த கற்பனையை உண்டாக்கிக்க கூடாது. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது மேட்டு தெருவில். பார்த்தியா எவ்வளோ கொடுமையான சம்பவம். இது மாதிரிலாம் நான் ஆமோதிக்கிறதே இல்லை, வெறுக்கிறது. இது மாதிரி ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தைக்கு, சரிங்க, அவங்க அக்கா சேட்பேட்டில் இருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. 2 பேரும் போய் பிறந்த நாளுக்கு கொண்டாடிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. ரோட்டில் வந்து ஊன்ட்டாங்க மேட்டரில். தங்கச்சி ஊந்துச்சு. ஊந்த உடனே தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இறந்துட்டாங்கன்ட்டாங்க. உடனே புருஷங்காரன் அந்த கேட்டு கிரில் வேலை செய்கிறோம் பொழுது அவனுக்கு சொல்லிக்கிறான். அவனும் ஓடியாந்துக்கிறான். வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குது. இவன் இதை பார்த்துட்டு பொண்டாட்டி செத்து போச்சுன்னொடனே போய் இவன் சமையல் ரூமில் போய் தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். கொடுமை எல்லாம். இது எவ்வளோ கொடுமை. ஒரு நிமிஷம் யோசிக்குவேன். ஆம்பளை புள்ளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியாவது போயிடுச்சுக்கணும். பொம்பளை பொண்ணாச்சு, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வேணும். நீ போய் அனாவசியமாக தூக்கு போட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? உலகமே அவன் அந்த பொண்டாட்டி தான் இருக்கிறான். ஆமாம், இப்படிப்பட்ட மூடத்தனம் இருக்கக்கூடாது. அவங்களா இருக்கணும், நீயா இருக்கணும். அவங்க செயலை அவங்க செய்யணும், உன் செயலை நீ செய்யணும், அன்போடு இருக்கணும். இதை தான் நான் சொல்லினேன் சார். சொல்லு. சரிங்க, நல்லதுங்க. மனம் சராசரி மனிதர்கள் அடக்கணும்னா கூட இந்த பாதையில் வந்தால் மட்டும்தான் அடக்க முடியும். அடங்கும், வேற எதுலையும் அடங்கும். இந்த பாதையிலையும். அப்போ இந்த பாதையில் வந்தால் எப்படி அடங்கணும்னா, இங்கே எதனா மந்திரம் தந்திரம் பண்ணுறோம்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இங்கே என்னை பார்த்ததால உன் மனம் அடங்காது. சில பேர் சொல்லுவாங்க, என்னை பார்த்துட்டு போங்க, 3 வாரம் வாங்க, 3 செவ்வாய்க்கிழமை வாங்க, 3 புதன்கிழமை வாங்க. இதாலெல்லாம் இது மாறாது, மனம் அடங்காது. உன்னுடைய செயலால் தான் உன் மனத்தை அடக்க முடியும். தன்னையே சிந்திச்சு இருக்கும்போது. ஆமா, அதனால தான் சொன்னோம், இருவினை மாடுகளை ஏக விடு கோனேன்னா. இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை எதில் உருவாது? 2 மூச்சில் உருவாது. இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ, அதனால இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, நல்லா ஓட்டி பாடுறாரு. உன் அடங்கமான மனம் என்ற மாடு அடங்கி விடும் கோனேன்னா. இது 2ஆல் தாண்டா இந்த மனம் வேலை செய்யுது. இந்த பாழா போன மனம் அடங்கவே அடங்காது. இதை நல்லா ஓட்டினா அது அடங்கிட்டான். அங்காடி நாய் போல அலையாது.
கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. உன் மனசை கட்டி வைக்கலாம், உனக்கு வர ஆபத்து தெரியாது. இதை கட்டி வச்சீங்கன்னா தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்ப, உஷாராக வாழ்வு. வாசப்பட்டியில் நாயை கட்டாத, நாய் வளர்க்குற நாய் வளர்க்கலாம், அவத்து பக்கத்து விட்டான்லாம் போய் துணிச்சு அங்கே தூங்கிடும். உன் வீட்டில் திடம் போனான்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத, விடா. அங்காடின்னா தெரு தெரு தெருநாய், கத்தரு கடத்தெருநாய்ங்க, கடத்தருவில் தெரிய விடாத இந்த மனசை உனக்குள்ள அடக்கி வை, அது உனக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு. அதனால மனசை அடக்கி, மனம் அடங்கணும்னா ஒரு நல்ல குருவை தேடி வந்தால் மட்டும்தான் இந்த மனதை மூச்சு அடக்க தெரியணும். அந்த குருவுக்கு தெரியணும் முதல்ல. புக்கில் படிச்சுட்டுலாம் அடக்கிட முடியாது. ஆமாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குருவாக இருக்கிறவன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணையா, எல்லா விஷயம். திருக்குறள் எழுதிக்கிறார் வள்ளுவர்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு எழுதிட்டார். அதுக்கு மறுப்பே சொல்ல முடியாதுக்குது. அது மாதிரி ஒரு குருவாக இருக்கிறவன் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு உபதேசம் வாங்கிட்டு நான் குருவாகிட்டேங்கன்னா இது அவன் மேலே தப்பு இல்லை, அவங்க என்ன தேடி போகிற ஜனங்க மேலே தப்பு. அவங்க யோசிக்கணும், ஒரு ஞானம் பெறணும்னா 30 வருஷம் ஆகணும். அவன் தனக்குள்ளவே தன்னை ஊறி அந்த ஞானத்தை தெளிவடைகிறதுக்கு 30 வருஷம் ஆகும். இவங்களுக்கு வயசே 30 இல்லை, இவன் குருவாகி உட்காந்துங்கிறானே, இவனுக்கு என்ன தெரியும்னு போகிறவங்க யோசிக்கணும். அந்த யோசனை மக்கள்கிட்ட இல்லை, அதனால இவங்க போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இதுதான் சமயம், காசுக்காக பயன்படுத்திக்கிறான். ஒரு குருவாகப்பட்டவன் அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கணுங்க. அப்போதான் அவனுக்கு இன்ப துன்பத்தை பற்றி தெரியும். இல்லைன்னா புத்தகத்தை பற்றி ஞானம் பேசினா ஒருபோதும் அந்த ஞானம் உதவாது. அனுபவிச்சு பேசுகிற குரு வார்த்தை ஒவ்வொன்றும் பாழாகாது இந்த பூமியில், அது இருந்துக்கினே இருக்கும் இந்த உலகத்தில். அந்த மாதிரி அனுபவிச்சு ஆகணும் குருமார்கள், அது தவறு இல்லை. ஆனால் எதுவும் தெரியாத குருன்னு போய் உட்காந்துக்கின்னு 4 பேரை ஏமாத்தின்னு இருக்கிறதால கடவுள் வழியில் பாவமே பண்ணக்கூடாது, இருக்கிற பாவத்தெல்லாம் கடவுளாக இருந்தால் இருக்கணும், கடவுள் வழியிலே போய் பாவம் அது எங்கே போய் அழிக்குது. அதனால அதான் சொல்ற, காசில 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான் அகஸ்தியர். இந்த மாதிரி பண்றவனுக்கெல்லாம் இங்கத்தோட போவாது, காசில உனக்கு 7 நரகம் காத்துங்குதுன்றான். அதனால அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போகக்கூடாது. போறவங்க அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனா மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு குருவை தேடி போறோம்னா ஏதோ ஒரு அதிசயத்தை தேடி போற மாதிரி தான் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா ஒரு குருவை எதுக்காக தேடணும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன். ஒரு குருவை தேடணும்னா நான் என்ன சொல்லிங்கிறேன், கடவுளை தேடு நான் யாருக்கிட்டுமே சொன்னதே கிடையாது, யாருக்கிட்டும் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கடவுளை தேடுறது நான் அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு இல்லை. ஒரு ஊரில் அட்ரஸ் இல்லாத வீட்டை கண்டுபிடிக்கணுன்னே கஷ்டம், கண்டுபிடிக்க முடியல. எங்கே இருக்குது வீடுன்னு ஒரு 100 வீடுங்கிறதுலையே இந்த உலகத்தையே படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்கிறவன் எங்கேக்கிறான்னு தெரியும், எப்படி கண்டுபிடிப்ப? சும்மா ஆதங்கத்துக்கு சொல்லுங்கிறேன், நான் கடவுளை சேவிச்சுங்க, கடவுளை பார்த்துங்க, நான் கடவுளை கும்பிட்டுங்க, இது ஆதங்கம், பிரம்மை, கற்பனையில். அந்த கற்பனையில் சொல்கிற விஷயங்கள் நிஜத்தில் பார்க்க முடியாது. நிஜத்தில் பார்க்கணுன்னா முதல்ல நீ உன்னை பார்க்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, கடவுளை தேடாதீங்க, உங்களை தேடுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. நான் கடவுளை தேடுங்கன்னு யாருக்குமே சொல்கிறது கிடையாது, ஏன்னா அது முடியாத விஷயம்னு எனக்கு தெரியும். அதனால் இவங்க போய் கடவுளை பார்க்க போகிறேன், கடவுளை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு போனால் அது நம்ம என்ன பண்ணுவோம், தடுக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறது, விதி யாரையுமே விடாது. இப்போ ராவணனுடைய கதை சொன்னேன்னு, ராவணன் சீதையினுடைய பொண்ணு, இது ராவணனுடைய பொண்ணு சீதை. இந்த சீதையால் இந்த இலங்கைக்கு அழிவு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து அந்த கடலில் தூக்கி போடுறான் அந்த பொண்ணை, எங்கன்னா போயிட்டோம் அப்படின்ட்டு. அது ஜனகர்கிட்ட கட்சி திருப்பி அவனே இலங்கை ராவணனே அதை தூக்கி போய் அவன் கேடு வச்சுக்கணும். ஆமாம் இல்லை, அதான் விதி. அப்போ நீ எவ்வளோதான் அதுலேருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த விதி உன்னை உடலை தொட்டுக்கினே போய் ஒரு நாள் பிடிச்சிடுது. இவன் விதி அப்படிதான் போய் மாட்டிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்கவா முடியும்? அதிசயம் காட்டுறாரு, காட்டு போய் பாரு, ஏமாந்து வா, கட்சியில் எல்லாத்தையும் இழந்துட்டு. ஞானம்ன்றது ஒருத்தன் காட்டி தான் கொடுக்க முடியும், ஓடி போகிறதும் வேலை. ஆனால் அந்த அவனால் உனக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்கிட்ட போனால் இது நல்லா ஆயிடுங்க, அவர்கிட்ட யாருக்கிட்ட போனாலும் வேணா உன்னை விட்டு போக போகிறதில்லை. ஆமாம், இது வரைக்கும் அந்த மாதிரி யார்கிட்டையும் போய் யாரும் நல்லானது மாதிரி ஒன்று தெரியும் பண்ணவே முடியாதுப்பா. ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். இப்போ இங்கே கூட என்கிட்ட கூட ஐநாவரம் மார்க்கெட்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க முந்தா நாள்.
என்னம்மா அங்கே வந்தேன்னு? இல்லை சாமி ரொம்ப நாளாக வீடியோ பார்க்குறேன். சரி வீடியோ பார்த்து ஏன் வந்தேன்? இல்லை எங்கள் அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கிட்டன்னு போ. இல்லை மன ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து நான் வைத்தியம் பண்ணுறதில்லை. என்கிட்ட என்னை வந்து பாரு, உனக்கு நல்லா என்னால் முடியுமா? என்னால் நல்லா ஆகிட்டா ஒரு ஆஸ்பத்திரி கொடுத்தால தமிழ்நாட்டில் மொத்த ஆஸ்பத்திரி போய் நல்லா ஆகிட்டு வந்துருவேன். இதெல்லாம் தன்னை தானே ஏமாத்திக்கணும், ஊரையும் ஏமாத்துற விஷயம். ஆமாம், எவனாலே நல்லா இருக்கா? உலகத்தில் வந்து அனைவருமே யோகிகளாகவும் ஞானிகளாகவும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை போன்றவர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு. எல்லாத்தையுமே எல்லாரும் ஞானம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு மறுபிறவி இருக்காது. இப்போ மறுபிறவி இல்லைன்னா உலகம் இருக்காது. அப்போ உலகத்தில் அஞ்ஞானியும் தேவைதானே? எல்லாருமே ஞானம் அடைஞ்சிட முடியாது சாமி. ஞானம்ன்றது கடையில் விற்கிற பொருள் கிடையாது. ஏதோ போய் நான் கூட ஞானிங்கன்னு சொல்கிறது. ஞானம் அடையணும் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணான்னா உலக விஷயத்தை அவனுடைய எல்லாத்தையும் இழக்கணும். எவனால் இழக்க முடியும்? எல்லாரும் இழப்பானா? நான் எதுக்கு படித்தேன், இதை போய் விட்டுட்டு போகிறதுக்கையா படித்தேன்? எதுக்கு இவ்வளோ சொத்து வச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், பட்டின தரேன் நான் அப்படின்னுவான். அதனால் எல்லாராலையும் ஞானம் அடைய முடியாது சாமி. ஞானம் அடையிறதுக்கு இல்லற உலக வாழ்க்கையில் எப்படி வாழறதுக்கு விதி உறுதுணையாக இருக்குதோ ஞானத்துக்கும் விதி உறுதுணையாக இருக்கணும். ஞானம்ன்றது ஒரு பிறவியில் வர விஷயம் கிடையாது. அவன் பல பிறவியில் அதிலேயே உழண்டு வந்தால்தான் ஞானத்தை பெற முடியும், இல்லைன்னா ஞானம் பெற முடியாது. இதுக்கு அழகாக வள்ளலார் ஒரு பதில் சொல்கிறாரு. அவர் முக்தி அடைய போகிறாரு, மறைய போகிறாரு. மறைய போது அவர் சீடர்கிட்ட சொல்கிறார், அப்பா அவருக்கு சீடரே கிடையாது, ஒரே ஒரு சீடர் கல்பட்டு. அவர் இவருக்கு முன்னாடியே சமாதி ஆயிட்டார். மீதி பேரெல்லாம் அவருக்கு பக்தர்கள் தான் வள்ளலாருக்கு, சீடரே கிடையாது. அப்போது அவர் சொல்கிறார், இது மாதிரி தாளிடுங்க, நான் உள்ளே போகிறேன், தாளிடுங்க, கவர்மெண்ட் வந்து கேட்பான், திறந்து காட்டுங்க, நான் இருக்க மாட்டேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பக்தருங்க கேட்குறாங்க, சாமியை எங்களெல்லாம் அனாதையாக விட்டுட்டு போகிறீங்களே, நாங்கள்லாம் எப்படி உங்கள் நிலைக்கு வர்றதுன்னா தூய்மையான பக்தி பண்ணுங்க, ஒரு நாள் வருவீங்க. நான் இந்த ஒரு பிறவியில் இதை முடிக்கல, பல பிறவி எடுத்து தான் முடித்தேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி அதை தொடர்ந்தீங்கன்னா பல பிறவியில் ஒரு பிறவியில் முடிப்பீங்க அப்படின்றாரு. அதனால் ஞானம்ன்றது ஏதோ ஒரே பிறவியில் பிறந்த உடனே ஞானம் வர்றதில்லை இல்லையா? அப்பர் திருநாவுக்கரசர் 80 வயசு வரைக்கும் ஞானத்தில் போராடுறாரு. 8 வயசில் ஞான சம்பந்தருக்கு ஞானம் வருது. 8 வயசில் சரியாக பேசக்கூட தெரியாத வயசில் போய் ஞானம் வருமா? அவருக்கு வந்தது. எப்படி வந்தது? பல பிறவிகளில் தொடர்ந்தார், அது அந்த பிறவியில் வந்துடுச்சு. ஞானம்ன்றது ஒரு பிறவியில் வர விஷயம் கிடையாது சாமி. அதனால்தான் நான் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன். உடல் மேலே ஆசை வைக்கிறவனுக்கு அந்த உடலோடு மறைஞ்சிடும் ஆசையெல்லாம். உயிர் மேலே ஆசை வைக்கிறவனுக்கு தொடர்ந்து வரும். அப்போ யோகத்தினுடைய நிலை என்னன்னா உயிர் மேலே ஆசையை வைங்க. ஏன்னா அது அழியாத பொருள், அதுக்கு நீ என்ன ஞாபகத்தை ஊட்டினியோ அது எப்பவுமே இருக்கும். இந்த உடல் மேலே ஆசையை மூட்டினது மண்ணு துண்ண போது அப்பவே மறைஞ்சி போச்சது அப்படின்னு சொல்லியிருப்பேன். யோகின்றவன் உயிர் மேலே ஆசையை வச்சு பல பிறவியாக தொடர்ந்து வந்து ஞானத்தில் முடிக்கிறான். ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சுன்னா ஆரம்பிக்கிறார், அந்த தொழிலை சீராக முழுமையாக முடிக்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது உலக விஷயத்திலேயே. ஞானம்ன்றது பல பிறவிகள், 5 பிறவி 10 பிறவி தேவைப்படும். நீ அதிலேயே போய் முடிக்கணும். அதிலேருந்து கொஞ்சோண்டு பின் வாங்கிட்டீங்கன்னா முடிக்க முடியாமல் போயிடும். அதனால் எல்லாரும் ஞானி ஆக முடியாது. பட்டினத்தார் அழகாக காலாஸ்ரீயில் சொல்கிறார், அவருடைய சீடனுக்கு பத்ரகிரிக்கு ஏற்பட்ட துன்பங்களை பற்றி சொல்லி அவர் என்னுடைய சீடராக வந்துட்டார்னு. அங்கே போய் பக்தர்கள்லாம் கேட்குறாங்க, சாமி நாங்களும் ஞானத்தை பெறணும், நாங்களும் உங்கள் நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாரும் ஞானி ஆகிட்டா ஞானியே பிறக்க மாட்டான் இல்லையா? எப்படி பிறப்பான்? இருக்காது. அதனால் அஞ்ஞானம் வாழ்க்கையிலேயே வாழுங்க, ஆனால் தூய்மையான பக்தி பண்ணுங்க, போலி பக்தி பண்ணாதீங்கன்றார். இங்கே நானும் அதை தான் சொல்லிங்கிறேன். யாரும் ஊட்ட விட்டுட்டு இங்கே ஓடியாந்து நான் ஞானி. நேற்று கூட ஒரு பையன் வந்தான், ஓடுறாங்க இருந்துட்டு. சும்மான இந்த ஏமாத்துற ஜாலி வேலைலாம் எங்கிட்ட வேணும். எவனாலையும் எல்லாத்தையும் இழக்க முடியாது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் சாமி, நான் என்னடா இழந்தேன், சாப்பிடாதுறான்னு முடியாதுன்னு, துணியெல்லாம் அவுத்து போடுறான்னு முடியாதுன்னு, அப்புறம் எதடா இழந்த நீ அப்படின்னு. அப்பா அம்மா சம்பாரிச்சு போட்டால் சோறு துண்ணுக்கு தான் இழந்ததாடா அப்படின்னு. நீ சம்பாரிச்சு சோறு துண்ணும், அவன் தான்டா ஆன்மீகவாதின்னு. எவனோ தெய்வத்தில் சாப்பிட்டுக்கின்னு ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகவாதி அப்படி சாப்பிட மாட்டான்.
அதனால இங்கே என்னுடைய சீடர்களுக்கு, என்னுடைய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது நான் என்னன்னா, வாழ்க்கையில் நல்லா வாழுங்க, குழந்தை குட்டியோடு இருங்க, கணவன் மனைவியோடு வாழுங்க. ஆனால் தெய்வத்தை மறக்காதீங்க, தெய்வத்தோடு இணையத்துக்கு முயற்சி பண்ணிக்கினே இருங்க. ஆனால் இதை விட்டுட்டு ஓடி போகிற, இதை விட்டுட்டு போய் ஞானம் பெறன்னா ஒருத்தனாலையும் பெற முடியாது. ஏன்னா பொண்டாட்டி புள்ள குட்டியை கட்டிட்டு நீ இமயமலையில் உட்காந்தா கூட உடல் தான் அங்கே இருக்கும், உன் மனசு வீட்டு பொண்டாட்டி மேலே தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் போலி பக்தி, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தெய்வீகத்தில் போனீங்கன்னா சத்தியத்தில் பயணம் பண்ணணும், இல்லைன்னா பண்ணாத. நீ யார் உன்னை பண்ண, கடவுளை பார்த்து வந்து என்னை தேடி வாடான்னு சொல்லிச்சு. உன்னுடைய பாவத்துக்கு, உன்னுடைய துன்பத்துக்கு, உன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்னலுக்காக நீ கடவுளை தேடி கிடக்குற. ஒவ்வொரு மனிதனும் எவனையாவது கடவுள் வான்னு சொல்லிச்சா, என்னை கும்பிடுன்னு சொல்லிச்சா? மனுஷனுடைய துன்பம், மனுஷனுடைய கஷ்டம், மனுஷனுடைய வேதனை எங்கேயானா போனா தீருமா? கடவுள்கிட்ட போய் சொன்னவனா தீருமான்னு இவன் தான் போறானே தவிர அது எவனையும் தேடி வந்ததில்லை. அதனால இல்லறதுலேயே இருங்கோ, நல்ல குடும்பம் நடத்துங்க, கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்க இருந்தீங்களா தான் உங்க குழந்தைங்க அப்படி வளரும். அங்க இருந்தே தெய்வத்தை தேடுங்க, அதுதான் நல்ல வழிபாடு. இப்போ ஞானிகள் எல்லாமே தன்னை உணர்ந்துக்கிறாங்க எல்லாருமே. ஆமா. இப்போ தன்னை உணர்ந்த ஞானிகளுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் வரும்போது அவங்க ஏன் அதை நிவர்த்தி பண்ணியிருக்க முடியலை சாமி? இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மற்ற ஞானிகளை விட நான் ரொம்ப கொடுமையாக சாவுவேன். என்ன சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமாம் சாமி, இயற்கை, இதை யாராலையும் மாற்றிட முடியாது. இப்போ நீ ஊறுபட்ட பாவத்தை பண்ணியிருக்கிற, நீ வந்து என் காலில் ஊந்துட்ட. இந்த பாவத்தை யார் வாங்குறது? நான் தானே சுமக்கணும், நான் தான் சுமக்கணும். எந்த ஒரு நல்ல குரு உபதேசங்கள் கொடுத்தானோ அத்தனை குருவ நோயாளியா தான் செத்தான். 10 வயசுல ஆன்மீகத்தில் வந்தார் ரமண மகரிஷி. என்ன பாவம் பண்ணார்? அவரு நரக வேதனைப்பட்டு செத்தாரு. 10 வயசுல ராமகிருஷ்ணர் வந்தாரு, என்ன பாவம் பண்ணாரு? தெய்வமே கதின்னு வாழ்ந்தாரு, நரக வேதனைப்பட்டு செத்தாரு. ஏன்னா எந்த குரு சீடர்களை உருவாக்குறானோ அந்த குரு நோய்வாய்ப்பட்டே சாவான். எந்த ஞானி வந்து சீடர்களை சேர்க்காம அவனை வரைக்கும் போறானா ஒரு நோயும் கிடையாது அவனுக்கு. ஏன்னா உபதேசங்கள் கொடுக்கும் போதே கடவுள்கிட்ட அந்த குரு சொல்ற வார்த்தையே இதுதான், ஐயா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், அவன் என்ன நம்பி வந்துக்கிறான், நல்லவனோ கெட்டவனோ அது என்ன சாரட்டும், அவனுக்கு வழிகாட்டு. அப்ப அந்த பாவம் யாருக்கு போவோம்? குரு தானே கேட்டு வாங்கினாரு, அவர் தானே சுமக்கணும். அதை தான் எல்லா குருவும் சுமக்கிறான், நானும் சுமந்துங்கிறேன் சாமி. சரி, அந்த பாவங்கள் எல்லாம் வந்து குருவுக்கு நோயா தானே வந்து முடியும்? நோயா தான் வரும். பாவம்ன்றது நோய் தானே, பாவம்ன்றது நோய் தான் சாமி. அதுதான் தாக்கம் அவனை, அதில் தானே துன்பம் வரும் அவனுக்கு. அந்த துன்பத்தை அவனுக்கு கொடுக்க தான் செய்யும். ஆனால் அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கிடக்கூடாது, அவன் தான் ஞானி. அந்த துன்பத்துக்காக கண்டு கலங்கிட்டான்னா அவன் அஞ்ஞானி. ஏன் இவர்கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சீடருங்க கேட்குறாங்க, ஐயா உலகம் ஃபுல்லாக எவ்வளோ நல்லது செய்கிறீங்க, ஆனால் உங்கள் உடல் இப்படி நோய் வாய்ப்பட்டிருக்கிறீங்க, இதை ஏன் சீர் பண்ணிக்க மாட்டேறீங்க நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப அழகான பதில் சொன்னார். அதான் மகானவர். அவர் சொல்கிறாரு, இந்த பிறவியில நான் இந்த உடலுக்காக என் மனசை செலுத்தி அதை சீர் பண்ணேன்னா நான் இன்னொரு பிறவி எடுக்கணும் இதை தீர்க்கிறதுக்கு திருப்பி. அதனால இந்த துன்பத்தை இந்த பிறவியிலே அனுபவிச்சு என் வாழ்க்கையை முடிக்கிறேன் அப்படின்றார். இதுதான் ஒரு நல்ல மகான், ஒரு நல்ல ஞானியினுடைய குறிக்கோள். நேற்று ஒரு அம்மா வந்தாங்க இங்க, 6 மாசமா பேச்சு வரலையா, 6 மாசமா பேச்சு இல்லை. அவங்க வீட்டுக்காரர் வந்து அழுதுக்குன்னே வந்தார். நான் மீன் ரெட்டில்ஸ்லேருந்து நான் மீன் வியாபாரம் பண்ணுறேன் சாமி, சின்ன சின்ன கலர் மீனுங்க, எனக்கு ஒரு குறைபாடும் இல்லை, நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன். ஆனால் இவங்க 6 மாதமாக எங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத அக்கம் பக்கம்லாம் பைத்தியம் அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு. சரி வாமான்னு கூட்டுன்னு போய் அப்புறம் போகும்போது பேசிக்கினே போனாங்க இல்லையா. ஆனால் அவங்கள பேச வச்சேன். ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி அடையாறுலேருந்து ஒரு அம்மா பேச்சு வராமல் வந்தாங்க இல்லையா, அவங்க பேசுனாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், உனக்கு பேச்சு வந்ததே பெரிய தப்பாக போச்சு, ஊர்பட்ட கேள்வி கேட்குற அப்படின்ட்டு.
அது மாதிரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நம்ம மறைமுகமாக சொல்கிறோம். ஏன்னா நேரடியாக எந்த ஞானியும் எதையும் செய்ய மாட்டான். செய்தான்னா மந்திரவாதி மாதிரி ஆகிடுவான். ஜனங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்து காலில் வந்து உட்காந்துக்குப்பாங்க. ஞானிக்கு அது இல்லை. நீ எது சொன்னியா சரி சரி பார்க்கலாம்பா அப்படின்னு போகணும். நான் பார்த்துக்கிறேங்க, நான் காப்பாற்றிடுறேங்கன்னு சொன்னான்னா அவன் அஞ்ஞானின்னு அர்த்தம். ஏன்னா இறைவன்கிட்ட சொல்லி சரி பண்ணணும். அதை இவனா சரி பண்ணுறதில்ல. மந்திரவாதி இவனையே நம்பி சரி பண்ணுறேன்றவன். அதனால எந்த மகானை நான் சரி பண்ணுறேன்னு சொல்ல மாட்டான். சொன்னான்னா அவன் மகான் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அந்த துன்பத்தில் அந்த உடலோட உபாதையை இங்கே அனுபவிச்சுட்டு போனானே தவிர அதுக்காக எந்த முயற்சியும் அவன் எடுக்கலை. சீடருங்க முயற்சிகளை பண்ணாங்க. ஆனால் அது இப்போ கடைசி காலத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி தான் சாமி குருமார்கள், நல்ல குருமார்களுடைய நிலை. சொல்லுங்க சார். யோகம் மூலம் மட்டும் இறைவனை அடைய முடியும் எனும் போது, ஆமாம், யாகம் மூலம் இறைவனை அடைய முடியாது. ஏன்னா யாகம் பண்ணுறதே மனம் இருக்கிறதால தான். மனுஷனுக்கு மனம் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. யோகத்தால் மனம் அழிக்கிறோம், இருக்கிற பொருளை அழிக்கிறோம். அழிக்கிறதால தான் ஆண்டவனை தொட முடியுது. யாகம்ன்றது வெளியே நடத்தக்கூடியது. அதுதான் திருமூலர் சொல்லுவார். அப்பா ஒரு குப்பை ஒரு இடத்துல கொட்டணும், காற்று அடிச்சதுன்னா ஒரு இடத்துல எடுத்து விட்டுடும். மழை பெஞ்சுன்னா அது தள்ளின்னு போய் ஒரு இடத்துல விட்டுடும் இல்லையா? ஆனால் நெருப்பு வந்தால் இல்லாம ஆக்கிடும். அது ஒண்ணுக்கு தான் அந்த சக்தி உண்டு. அதனால்தான் இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஜோதிமயமா இருக்கிறான்னு சொல்றேன். அப்போ இந்த நெருப்பு வெளியே கொளுத்துது அடையாளம். எப்பா இது யாகம். இந்த யாகத்தில் என்ன போட சொன்னா, புடவையை போடு, உன் கம்மலை போடு, உன் மூகத்தையை போடு, உன் வச்சுக்கிற பணத்தை போடு. நீ வச்சுக்கிற பணம் பாவம் பண்ணலை, நீ போட்டுனுக்கிற மூகத்தை பாவம் பண்ணலை, நீ கட்டினுக்கிற புடவை பாவம் பண்ணலை. ஆனால் பாவம் பண்ணது எது? உன் உடல். அப்போ உடல் அதில் போடுன்னு சொன்னா அந்த ஐயரை கொண்டுடுவாங்க இல்லையா? அதனால் அவன் என்ன பண்ணுறான், உஷாரா துட்டை போடு, அத்தை போடு, இத்தை போடு, உன் பாவம் போயிடுச்சுன்னு உடனே இவன் மனசாலன்னு சொன்ன நம்ம பாவம் யாகத்தில் போயிடுச்சு அப்படின்றான். போகாது. எப்போ பாவம்ன்றது உன் மனசோட சேர்ந்து போய்க்குது. அப்போ யோகத்தால் இந்த மனசில் தீ மூட்டினா அதில் தான் அழியும் எல்லா பாவம். அதனால தான் சொன்னான், காசிக்கு போனால மகப்பே உன் கர்மம் தீராதே அகப்பேன்னா. இவன் என்ன நினச்சினா, அகப்பேன்னா இந்த கொட்டாங்கச்சியில் மூங்கிலில் கொட்டாங்கச்சி சொல்லி அந்த அகப்பேய். உன் மனசுக்குள்ள ஒரு பேய் இருக்குதுடா, அதுக்கு நீ காசிக்கு போய் கும்பிட்டீங்கன்னா ஒரு தீராது, அதை முதல்ல சாவடிக்க கற்றுக்கிடான்னா. அந்த பேய் மனசுக்குள்ள இருக்கிற பேய் அழிஞ்சாதாண்டா நீ எங்கே போனாலும் மோட்சத்துக்கு உனக்கு வழி. அதனால அந்த பேய் அழிக்கணுன்னா யோகம் பண்ணு. யோகத்தால் மட்டும்தான் அது எரிஞ்சிடும். எரிஞ்சு போச்சுன்னா நீ மனம்ன்றது இருக்காது. மனம்ன்றது இல்லைன்னா ஆன்மா போச்சு. ஆன்மான்னா உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதது, இறைவனுக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ மனசை அழி. யோகத்தால் என்ன பண்ண முடியும்னா மனசை அழிக்க முடியும். மனசை அழிஞ்சாதான் இறைவனோட கலக்க முடியும். மனம் அழியாத நீ 1000 பண்ணினா கூட எந்த கடவுளோடும் சேர முடியாது. கற்பனையில் தான் இருக்கலாம். சுவாமி, காமத்தினால் நாம் அடையும் இன்பமும் துன்பமும் என்ன? காமம்ன்றது அளவோடு இருந்தால் துன்பம் கிடையாது. காமம்ன்றது அளவு கடந்த துன்பம் வந்து சேர்ந்துடும். இதுக்கு எது அடிப்படைன்னா ஆசை. இப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேரும் களவு கொள்ளாம வாழ்ந்தாங்கன்னா துன்பம் கிடையாது. ஆனா கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் களவு கொண்டால் துன்பம் வருதானே செய்யும். அதை யாரும் தடுக்க முடியாத. அப்போ இதுக்கு எது காரணமாகுதுன்னு ஆசை. அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் அமையணும். அப்போ நமக்கு ஆசை அளவோடு இருந்தால் ஆபத்து இல்லை. ஆசை அளவு கடந்து தாண்டும் போது ஆபத்துகள் வரதான் செய்யும். அப்போ இந்த காமம்ன்றது கணவன் மனைவியோட இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவியோட காமம் இருக்கணும், இருந்தால்தான் கணவன் மனைவி ஆனதே காமத்துக்காக தான். காமன்னு ஒன்று இல்லைன்னா மனைவி அவங்க தாய் வீட்டில் இருந்திருப்பாங்க, பிள்ளை இவங்க தாய் வீட்டில் இருந்திருப்பாங்க.
ஆனால் சாப்பாடு போட்டான், நகை போட்டான், படிக்க வச்சான், துணிமணி கொடுத்தான், எல்லாம் பண்ணான், காமத்தை அடக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பெண் தேவைப்படுறான், ஒரு ஆண் தேவைப்படுறான். அப்போ இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தது காமம். அந்த காமம் இருக்கணும், இருந்தால் தான் உலக உற்பத்தியே. பட்டினத்தார் காலாஸ்திரியில் ஒரு காலட்சேபம் பண்ணுறாரு அவருடைய சீடனை பற்றி, பத்ரகிரியை பற்றி. இவ்வளோ தீமைகள்லாம் ஒரு பெண் பண்ணிட்டா, அதனால் பெரிய உஜினி நாட்டினுடைய மன்னன் எனக்கு சீடனாக வந்துட்டான், நீங்கள் ஒழுக்கமாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது மக்கள் என்ன கேட்குறாங்க, சாமி நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஆகிறது எப்படி, நாங்கள் உங்களை மாதிரி ஞானி ஆகணுமே அப்படின்னும்போது அதுக்கு சொல்கிறார் ஒரு பட்டினத்தார், எல்லாரும் என்ன மாதிரி ஆணுங்கள்னா ஒரு ஞானியை பிறக்க மாட்டான். அதனால கணவன் மனைவியோட வாழுங்க. ஆனால் எப்படி வாழணும்? தூய்மையாக வாழுங்க, நல்ல பக்தி பண்ணுங்க. கடவுள்கிட்ட போய் ஏதோ கடங்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதீங்க, கண்மூடி நில்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள் கொடுக்க தெரியும். ஆனால் நீ கேட்டு கொடுக்குறவன் இல்லை, கடவுள் மறுத்துடுவான். அதனால நீ கேட்காம கண்ணை மூடி, இறைவா நீ படைச்ச என்ன, நான் துன்பப்படுறேன், என் வாழ்க்கைக்கு என்ன வழி நீ தான் காட்டணும்னு சொல்லிட்டு நின்றுடு, அவன் வழி காட்டுவான் உனக்கு. நீ போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கார் வேணும் பங்களா ஒன்றும் கொடுக்க மாட்டேன், பிச்சை தான் எடுக்க விட்டுவான். அதனால இறைவங்கிட்ட கண்மூடி நிற்க கற்றுக்கோ, இறைவங்கிட்ட எதுவும் கேட்காத, வாழ்க்கையில் தூய்மையாக வாழ். அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, துன்பமற்ற வாழ்க்கையாக இருக்கும். இப்போது ஒரு டெய்லி உங்களால் ஒரு 200 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு 2 பசங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறான். இந்த 200 ரூபாய் எடுத்து போய் முழுசாக மனைவி கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த 200 ரூபாய் உங்கள் 4 பேருக்கு ஒரு நாளைக்கு போதும். ஆனால் 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 150 ரூபாய் வெளியே போய் தண்ணி அடிச்சு செலவு பண்ணி போட்டு வந்து 50 ரூபா மனைவி கிட்ட கொடுத்த சோறு போட முடியுமா? அப்போது இது எங்கே கெடுது? ஒழுக்கம் கெடும் போது குடும்பம் கெடுது. நீ ஒழுக்கத்தோடு வாழும்போது குடும்பமும் ஒழுக்கமாக வளரும், உன் பிள்ளைங்களும் ஒழுக்கமாக வளரும். அதுக்கு வழிகாட்டியா நீ இரு. அதனால காமம் குடும்பத்துக்கு அவசியம், கணவன் மனைவிக்கு. காமம் இல்லைன்னா கணவன் மனைவியே இல்லை. முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, போடுங்க சுவாமி. சொல்லுங்க. வேதம் என்றால் என்ன? இறைவனால் படைக்கப்பட்ட வேதம் எது? வேதம் இன்னைக்கு உலகத்தில் 1000 வேத நூல்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மறைஞ்சு போயிடும். மனிதன் எழுதுனதெல்லாம் மறைஞ்சு போயிடும். மனிதன் எழுதின வேதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா? எல்லா வேதங்கள்லையும் இருக்குது அது. ஆனால் இறைவனுடைய வேதத்தில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. வேத நூலெல்லாம் மனிதன் வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்துக்குது. இறைவன் எழுதின வேதம் உயிரினங்கள் அத்தனையும் வாழறதுக்கு வகுத்த வேதம் அது. அந்த வேதம் ஒன்று பூமியில் மனுஷன்தான் வாழலான்னு இருக்குதா? எல்லா உயிரினங்களும் வாழுது. இதுதான் இறைவனுடைய வழி எண்ணம். எல்லா உயிரும் வாழணும், அதுதானே இறைவனுடைய குறிக்கோள். மனிதன் எழுதின வேதம்லாம் மனுஷனுக்காக எழுதுனது தான், அதில் மற்ற உயிரினத்தை சேர்க்க முடியாது. அப்போது இறைவனுடைய வேதம் 1 பூமி, 2 நிலவு சந்திரன், 3 சூரியன், 4 வெள்ளி. இந்த 4 வேதங்கள் இறைவன் எழுதின வேதங்கள். இந்த 4 வேதத்தில் மாற்றமே கிடையாது. மனிதனுக்கும் ஜீவராசிக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கும். ஆனால் மனிதன் எழுதின வேத நூல்களில் ஏற்ற தாழ்வுகள், ஜாதி மத வேதம் எல்லாம் இருக்கும் அதில். அதனால் இறைவனுடைய வேதத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்ன இறைவன் 4 வேதம் தான் எழுதினாரா, வேற எழுதலையா? அப்போ செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது, புதன் இருக்குது, இதெல்லாம் வேத நூல் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இந்த சந்தேகம் வரும் உங்களுக்கு. பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பிறக்கிறதுக்கு போதே தாயை பார்த்ததில்லை, தந்தையை பார்த்ததில்லை, மண்ணை தான் பார்த்தீங்க இல்லையா? இப்போ வயிற்றில் இருக்கும்போது அறுத்து அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி எடுத்துடுறான். முன்னெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல பிறக்கும் போது அது தாயை பார்த்ததில்லை, தந்தையை பார்த்ததில்லை, மண்ணை தான் பார்க்கும். அதே மாதிரி மனத்துக்கு பின்னாடி மண்ணை தான் பார்க்கும். அப்போது மனிதன் பார்த்தது முதல்ல மண் பூமி, 2வது பார்த்தது நிலவு, 3வது பார்த்தது சூரியன், 4வது பார்த்தது தான் வெள்ளி. இந்த பூமியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் தெரியும். சனி கிரகம் தெரியாது, செவ்வாய் கிரகம் தெரியாது, புதன் கிரகம் தெரியாது. அதனால் இந்த 4 வேதங்கள் நீ கண்டது, இந்த 4 வேதத்துக்குள் தான் உன் வாழ்க்கையே. மனிதனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த 4 வேதத்துக்குள்ள தான் வாழ்க்கை.
அதனால் இறைவன் எழுதின வேதம் 4. இந்து மதத்தில் யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம் 4 வேதங்கள் இருக்குது. இந்த 4 வேதம் இல்லாத கண்டபுராணம் இருக்குது, சிவபுராணம் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. இது மாதிரி பல நூல்கள் இருக்குது. இல்லை எல்லாமே வேத நூல்கள் தான். ஆனால் ஏற்றத்தாழ்வு உள்ள வேத நூல்கள், இறைவனுடைய வேத நூலில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதே மாதிரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா குரான் இருக்குது, கிறிஸ்தவனில் பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்குது, புத்த பிச்சு இருக்குது. இது மாதிரி எல்லா வேத மனிதனுக்கும் வேத நூல்கள் மனிதன் எழுதுனா, இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி போயிடும். இறைவன் எழுதின வேதம் எந்த காலத்திலையும் மாறாது, அழியாத வேதங்கள் அது. மனிதர்களாகிய நாம் இறைவனை ஏன் புறத்தில் தேடுகின்றோம்? அறியாமை. மனிதனுடைய இயல்பானது எப்படின்னா, தனக்குள்ள என்ன சக்தி இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் பிறருடைய சக்தியை பற்றியே பேசுவோம். இது இயல்பாக ஆகிப்போச்சு. இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு இவன் அறியறதே கிடையாது. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பலசாலிங்க, அவர் ரொம்ப புத்திசாலிங்க, அவர் பெரிய பணக்காரங்கன்னு மற்றவனை பற்றியே பேசி பழகிட்டான். மனுஷனுக்கு மனுஷனே மற்றவனை பற்றி பேசும்போது மனிதனுடைய பார்வைக்கு எட்டாத இறைவனை எப்படி பார்ப்பான்? அதனால் அவன் வெளியே தான் தேடுவான், புறத்தில் தான் தேடுவான், அகத்தில் தேட மாட்டான். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, புறத்தில் இறைவனே இல்லை, அகத்தில் தான் இருக்கிறான். இந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப, இறைவன் உன்னை விட்டு போகும்போது நீயே இருக்க மாட்டே அப்படின்றோம். அப்போது அகத்தில் தேடுறது தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஆனால் இங்கே வரான், உபதேசம் வாங்குறான், ஒரு உபதேசம் வாங்குறான், அவன் மனசு கொஞ்சம் மாறினவுடனே மறுமாசத்துலேருந்து வர்றதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது. இப்போ அவர் கூட கேட்டார், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமான்னு. குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலுக்கு போகாது. அவர் அறியாமையில் பேசுகிறாரு, அது நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு ஆதங்கம், குழந்தைங்களும் இதில் வரணுன்ற ஆதங்கம். ஆனால் இதில் வந்துடுச்சுன்னா படிப்புக்கு போகாது. பெற்றவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சு அவன் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு விரும்பி படிக்க வைக்கும்போது இதில் வந்தால் நான் ஒன்றுத்துக்கு உதவாத அவன் கடவுளை மட்டும்தான் தேடி நிற்பான், உலக விஷயத்தை தேட மாட்டான். அப்போ எந்த பெற்றவங்க இதில் விடுவாங்க? எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழகி வைக்கணும்னா முதல்ல நம்ம அதை பழகணும். நம்ம அதை பழகினா தான் அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளை பின்தொடர் வாழையடி வாழைன்னு எதுக்கு சொல்லிக்கிறான்? முன்ன பேர் போகிற ஏறு சரியாக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு சரியாக போகும்னு எதுக்கு சொல்லி வச்சுக்கிறான்? நம்ம சரியாக இருந்தோம்னா தான் நம்ம வம்சம் சரியாக வரும், நம்ம வாரிசுகள் சரியாக வரும். நம்மளே சரி இல்லாமல் தடுமாறினோம்னா நம்ம குழந்தைங்களும் தடுமாறிடும். அப்போ முதல்ல பெற்றவங்க சீராக பழக கற்றுக்கணும், நல்ல விஷயத்தையே பேசணும், நல்ல இடத்துக்கே போகணும், நல்லவங்க கிட்டவே பழகணும். அப்படி பழகும்போது அந்த குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்மளே 4 கெட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த குழந்தைங்க அதில் வரும்போது அதுங்களும் கெட்டு போயிடும். இதை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாக குழந்தைங்களை கவனிக்கணும். ஆசைன்ற பேரில், பாசம்ன்ற பேரில் குழந்தைங்களை கண்டபடி விட்டுடுறாங்க சில பேர். ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் பெற்றவங்களுக்கு பாசத்தை குழந்தைங்க கிட்ட காட்டிடக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு செயல்களை மட்டும் செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த குழந்தைங்க கெடாது. பாசம்ன்ற முறையில் அதுங்களை காட்டி அதுங்கக்கிட்டவே காட்டி அதுங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வகையை நம்மளே தேடி கொடுத்துடக்கூடாது. எல்லாரும் குழந்தைங்களை சீராக வளர்க்கணும், நல்ல பாதையில் வளர்க்கணும். அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஆதரவாக இருக்கும். அதுக்கு கெட்ட வழியில் போச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி நடுரோட்டில் விட்டுவிடும் நம்மளை. இன்றைக்கி அதனால தான் அனாத ஆசிரமங்க அதிகமாகி போச்சு. காரணம் அந்த குழந்தைங்கக்கிட்ட பாசம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாசத்தை வளர்க்க கற்றுங்க. பெற்றவங்க அந்த பாசத்தை வளர்த்தீங்கன்னா பின்னாடி வர குழந்தை ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் வம்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அது பின்னாடி உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன். சொல்லுங்கள் சாமி. இந்திரியங்களையும் மனதையும் எப்படி அடக்குவது? ஒரு மனிதன் இந்திரியங்களை தானாகவே அடக்கிட்டான், மனசு தானாகவே அடங்கிட்டோம். ஏன்னா இந்திரியங்களினுடைய இயக்கத்தால் தான் மனம்ன்றதே ஒன்று இருக்குது. மனம்ன்றதே ஒரு பொய்ப்பொருள். கண் இருக்குது நிஜம், காது இருக்குது நிஜம், மூக்கு இருக்குது நிஜம், மனம் வாய் இருக்குது நிஜம், உடல் இருக்குது நிஜம். ஆனால் மனம் இருக்குது நிஜமானா இல்லை, மனம்ன்றதே ஒன்று கிடையாது. ஆனால் இருக்குது, அது இருந்து நம்மளை இயக்குது இந்த உலக விஷயத்தில். அதே மனம்தான் கடவுள் விஷயத்துக்கும் வழிகாட்டுது. அப்போது அந்த மனமாகப்பட்டது வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்தணும்னா அது நல்ல வழிக்கு போக விரும்பும்.
வெளியே விட்டோம்னா அது பல வகையில் பாழாக போயிடும். அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆரியன் நல்லான்னு. ஆரியன்னா ஏதோ ஐயருன்னு நினச்சிக்காதீங்க. ஆரியன்னா ஆன்மா, ஆரியன்னா ஒழுக்கமானவன், ஆரியன்னா சுத்தமான பொருள். கடவுளுக்கும் ஆரியன் ஒரு பேர் உண்டு. அப்போது ஆன்மாவாகப்பட்டது சுத்த பொருள் அது. அதனால் ஆரியன் நல்லான். குதிரை 5 உண்டுன்னாரு. மெய்வாய் கண் மூக்கு செவி 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. அது ஒரு திசையில் 5 பயணம் பண்ணுச்சுன்னா ஆன்மாவுக்கு பலன் உண்டு. ஆனால் 5 பல வழியில் பயணம் பண்ணும்போது ஆன்மாவுக்கு நஷ்டம் உண்டு. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் எதை வச்சு இயக்குதுன்னா மனத்தை வச்சு இயக்குது. மனம் பஞ்சபூதங்களை இயக்குது. ஆன்மாவுக்கு தொடர்பு இல்லாமல் போகுது. அதனால் மனுஷன் கெட்டு போக வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் சொல்கிறார், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. அதை கட்டி போடுறதுக்கு திறமசாலி எவனும் இல்லடான்னார். அப்போ என்ன சாமி பண்ணணும்? நல்ல குரு கிட்ட போ, சொல்லப்படி கேளு, அப்போ அடங்கிட்டு வர்றார். அதனால் சொல்கிறான், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே என்னார். சரியான குரு கிட்ட போய் அவர் சொன்னபடி நடந்துக்கினீன்னா அதை சேர்த்து பிடிச்சி நான் நின்றுடண்டா, இல்லைன்னா அதை திசையில் அது ஓடும், வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும் அப்படின்றார். அப்போது நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட போகணும். குரு கிட்ட போகிறதால அதெல்லாம் அடங்கிடாது, அது மூடத்தானோ. அது குரு சொன்னபடி நடந்தால்தான் அடக்குமே தவிர, நான் இந்த குரு கிட்ட போனங்க, அந்த கோயிலுக்கு போனங்க, எனக்கு எல்லாம் படிப்பேன், அது முட்டாள்தானோ, அது அடங்கவே அடங்காது. அதனால் அப்படி போனீங்கன்னா இந்த இந்திரியங்கள் அடங்கிடும். இந்திரியங்கள் அடங்கினா மனம் அடங்கிடும். மனம் அடங்கினா ஆன்மா தரிசனம் கிடைக்கும். ஆன்மா தரிசனம் கிடைச்சா இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். சுவாமி, மனத்தை நாம் எப்படி உள்முகமாக திருப்ப முடியும்? புலன்கள் ஒரு இடத்துல பேசுகிறோம், வாய் பேசிக்கினே இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சவுண்டு வருது, காது கேட்டுக்கினே இருக்குது. இன்னொருத்தர் போகிறாங்க, கண்ணு பார்த்துக்கினே இருக்குது. ஒருத்தர் ஏதோ செய்தாங்க, வாசனை மூக்கு மோர்ந்துக்கினே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனித்தனியான பொருளாக இருக்குது. அதனால் அது வேலையை அது செய்துங்குது. இந்த 5 புலனையும் ஒரு வழிக்கு கொண்டாடணும்னா ஒரு குரு வேணும். குரு இல்லாமல் அதை கொண்டாட முடியாது. அப்படி கொண்டுக்கின்னு வந்துட்டா அது எந்த வேறு இயக்கத்துக்கே போகாது. அப்போ குரு சொன்னது மட்டுமே அது செய்யும். அப்படி செய்யும்போது மனம் உள்முகமாக போகும், வெளிமுகமாக இருக்காது. உள்முகமாக போச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகளுக்கும் வெளிமுகமாக இருக்கிற செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளிமுகமாக இருந்ததுன்னா பல செயல்களை செய்யும், பல விதத்தில் அது தீமையும் செய்யும், பல விதத்தில் நன்மையும் செய்யும். ஆனால் அது உள்முகமாக போயிடுச்சுன்னா தீமை என்ற பேச்சுக்கே இடமில்லை, நன்மை மட்டுமே செய்யும். ஆனால் வருமானம் கிடைக்காது. வெளி உலகத்தில் நீ 4 இடம் போனால் தான் 4 ரூபா சம்பாதிக்க முடியும். நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன்னா 10 ரூபா கிடைக்குமா? உனக்கு கிடைக்காது. அப்போது மனித வர்க்கம் வெளிமுகமாக சுற்றி பணம் என்ற ஆசையில் பாழாக்கின்னு இருக்கிறோம். அதை உள்முகமாக திருப்ப முடிஞ்சால் அவனுடைய வாழ்க்கை வறுமைக்கு போயிடுது. அதனால் யாரும் இதுக்கு வர முடியல. அதனால் அது உள்முகமாக போனோன்னா 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாக்கணும். யோகம் யாகம் அப்படின்றோம். யாகம்ன்றது என்னன்னா, ஒரு நெருப்பை கொளுத்தி, ஒரு தொட்டியை கட்டி அதில் நெருப்பை கொளுத்தி உன்னுடைய பொருள்கள்லாம் போட்டு அந்த தீயில அழிக்கிறது யாகம். அதே தீயை உள்ள மூட்டி ஐம்புலனுடைய ஆசையை அழிக்கிறது யோகம். அப்போ யோகம்னா அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிறத ஒன்று சேர்த்தல் தான் யோகம். அந்த யோகத்தை சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் அது ஒன்று சேரும், இல்லைன்னா சேராது. அப்போது எந்த வேலையை ஒன்றா செய்யுங்க, எந்த தொழில் ஒன்றா செய்யுங்க, எவ்வளோ பணம் ஒன்றா சம்பாதிங்க, தப்பே இல்லை. உலகத்துக்கு பணம் அவசியம். பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இல்லையா? ஆனால் எல்லா நேரமும் பணம் தான் வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுவீங்க. பணத்தை விட வாழ்க்கையை விட உயர்ந்தது கடவுள் இருக்குது. அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கலாம். 24 மணி நேரங்குது, 2 மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க, மீதி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. அப்போ தப்பு இல்லை. அதனால் அப்படி இருந்தீங்கன்னா அது உள்முகமாக போயிடும்.